செங்கோட்டை 10 நாள் காலக்கெடு கொடுத்திருந்தாரு. சரி, அந்த டைம் முடிய போகுது, இதோட முடிய போகுது. அதை பத்தி என்ன சொல்லுங்க? திரும்பவும் மாண்புமிகு அருமையண்ணன் செங்கோட்டையன் ஒரு நல்ல செய்தி சொல்லுவார். நீங்க அவங்க இந்த பிரச்சனைக்கு முன்னாடி சசிகலா சந்திக்க போறீங்க கேள்விப்பட்டோம். அதெல்லாம் எப்போ போகுது? யார் சொன்னது உங்களுக்கு? தகவல் வந்தது, அதுக்கு வச்சிருக்கேன். தகவல் உண்மையா பொய்யான்னு சொல்லுங்க. சரி, அண்ணன் தந்து சந்திக்க இருக்குங்களா? இல்லை, அவங்க சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உரிய நேரத்தில் சந்திப்பேன். அனைவரும் சொல்லியிருக்காங்க, டிடிவி எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஆமாம், இப்போ நீங்கள் எப்போ போய் சந்திக்க போறீங்க? இல்லை அவங்க சந்திக்கிற மாதிரி கூடிய வரையில் சந்திப்பேன். விஜய்க்கு உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் போய் சந்திப்பேன். பிரச்சாரம் பண்ணும்போது சவுண்ட் கட் பண்ணதா ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. இது கரண்ட் கட் பண்ணதா குற்றச்சாட்டு வந்திருக்கு. தெரியல, அது தெரியல. அந்த மாதிரி குற்றச்சாட்டு இது வரைக்கும் வெளியே வரல. அது போக வந்து நீங்க விஜயோட எதுவும் கூட்டணி வைக்கிறதா இருக்கா? ஏற்கனவே சொல்லிவிட்டேன், எதிர்காலத்தில் எதுவும் நடக்கலாம், அது நல்லவும் நடக்கலாம். டிடி தினகரன் வந்து டிடி தினகரன் என்டிஏ கூட்டணியில இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறமேல செங்கோட்டையன் சார் போய் டெல்லியில போய் அமித்ஷாவை பார்த்துருக்காங்க. ஆமா, நாளை மறுநாள் வந்து எதிர்கட்சி தலைவர் பார்க்க போறாங்க. ஐயா போய் டெல்லி எதுக்கும் போறதுக்கு பயணங்கள் உண்டாங்க? இல்லை, டெல்லி போவதற்கு பயணங்கள் தற்போது இல்லை. டிடி தினகரன் வந்து சொல்லியிருக்காரு, வந்து உங்களோட தொடர்புலயே இருக்கிறேன், போன்ல கூட நான் பேசியிருக்கேன். போன்ல 2 தினங்களுக்கு முன்னால் போன்ல பேசினார். சந்திக்க வேண்டும் என்று சொன்னார். உறுதியாக நம்ம சந்திப்போம் என்று சொல்லியிருக்கோம். டிடி தினகரன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அதாவது சிஎம் வேட்பாளர் மாத்தினாங்க, நான் என்டிஏ கூட்டணிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி, அதை பத்தி நீங்க என்ன சொல்லுங்க? அது சிஎம் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி மாத்திட்டா அவர்கிட்ட தான் கேட்கறேன். டிடி